கவர்ச்சியிலும் சண்டையிலும் கலக்கிய நடிகை மீனாவின் அம்மா ராஜ்மல்லிகா, இவரது தங்கை ராஜ்கோகிலா. இவர்கள் இருவரும் நடித்த படங்கள் அன்று மிக ஆபாச படங்களாக இருந்தது. மீனாவின் அம்மா ராஜ்மல்லிகா சில படங்களில் ஆபாசமாக நடித்தவர். மலையாளத்தில் சம கவர்ச்சியாக நடித்திருந்தார். ஆனால் இவர் சித்தி ராஜ்கோகிலா ஜெய்சங்கர் படமான கங்கா, எங்க பாட்டன் சொத்து போன்ற படங்களில் எவ்வளவு மோசமாக நடிக்க முடியுமோ அவ்வளவு மோசமாக நடித்து துட்டு பார்த்தார். மீனாவின் அம்மாவும் சித்தியும் கேரளா கண்ணூரை சேர்ந்தவர். தந்தை ஆந்திரா. மீனா அம்மா ராஜ்மல்லிகா சின்ன வயதிலிருந்தே சென்னையில் வளர்ந்தார். அவர் தங்கை பெயர் கோகிலா. 1966 வெளியான மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் சிவாஜி மணிமாலா தம்பதியின் மகளாக கோகிலா நடித்தார். 1970 வெளியான தேடி வந்த மாப்பிள்ளை படத்தில் ஜெயலலிதாவின் தோழியாக நடித்தார். 1972 வெளியான பாலச்சந்தரின் வெள்ளி விழா படத்தில் ஜெமினி கணேசின் மகளாக நடித்திருந்தார். 1966 மலையாளத்தில் கோகிலா நடிக்க ஆரம்பித்தார். சத்யன், சாரதா நடித்த பகல் கனவு, கொடுங்கலூர் அம்மா, யஷி என தொடர்ச்சியாக நடித்தார். இந்த படங்களில் சம கவர்ச்சியாக நடித்தார் ராஜ்கோகிலா. தமிழில் 1972 கர்ணனின் கங்கா திரைப்படத்தில் நாயகியானார். ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான கர்ணன் தமிழ் சினிமாவில் தனி உலகை படைத்தவர். ஹாலிவுட் கௌபாய் படங்களை தமிழ் நிலத்தில் எடுத்த சாகசக்காரர். கௌபாயை போன்று உடையணிந்த நாயகன், வில்லன், அடியாட்கள், அங்குள்ளதை போன்ற மரத்தாலான பார்கள், நடன விடுதிகள், குதிரைகள் என தமிழில் கௌபாய் உலகை அறிமுகப்படுத்தியவர். இவரது படங்களில் சண்டை காட்சிகளும் கவர்ச்சி காட்சிகளும் தூக்கலாக இருக்கும். நாயகனுக்கு தோளாலான கடின உடைகளை தருகிறவர். பல நேரம் நடிகைகளை தோளே ஆடையாக உலவ விடுவார். இவரது படங்களில் வரும் குளியல் காட்சிகளுக்காகவே இளைஞர் கூட்டம் திரையரங்கில் அள்ளும். கர்ணனின் படங்களில் கவர்ச்சி பிளஸ் சண்டை நாயகியாக ராஜ்கோகிலா நடித்தார். பிறகு அவரை போன்ற மலையாளத்தின் சண்டை நடிகர் கிராஸ்பெல் மணியை மணந்து கொண்டு திரையுலகிலிருந்து விலகினார். தமிழ் சினிமா நடிகைகளை எவ்வளவு மோசமாக இடையும் தொடையும் தெரியும்படி காட்டி காசு பார்த்தவர் கர்ணன். குடும்ப படமான படங்கள் அன்று வந்து கொண்டிருந்த போது அந்த காலகட்டத்தில் கர்ணனின் படங்கள் கவர்ச்சிக்காகவே காலைக்காட்சியில் திரையிடப்பட்டு செம கல்லா கட்டியது. இவரது படத்தை குடும்பத்தோடு சென்று பார்க்க முடியாது. குடும்ப பெண்மணிகள் பார்க்க முடியாது. ஜெய்சங்கர், சிவகுமார் என எல்லா நடிகர்களையும் இவர் விட்டு வைக்கவில்லை. மீனாவின் அம்மா தங்கையுடன் படப்பிடிப்புக்கு சென்ற மல்லிகாவுக்கு கர்ணன் தனது படங்களில் வாய்ப்புகள் தந்தார். அதிகமும் கவர்ச்சியான வேடங்கள். அதில் ஒன்று சுமன் நடித்த அவனுக்கு நிகர் அவனே. அதில் படுகவர்ச்சியாக வருவார். ராஜ்மல்லிகா அந்த படங்கள் மீனாவின் அம்மா ராஜ்மல்லிகாவுக்காக கல்லா கட்டியது. குட்டை பாவடையில் சற்றும் தவறாமல் கவர்ச்சியை அள்ளி நடித்திருந்தார். அதன் பிறகு மலையாளத்தில் பல படங்களில் கவர்ச்சியாக வலம் வந்தார். அதிக வருடங்கள் சினிமாவில் தங்கவில்லை. ஆந்திராவை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டு திரைத்துறையிலிருந்து விலகினார். அவருக்கு பிறந்தவர்தான் நடிகை மீனா.